சென்னை மற்றும் கோவையில் ரேவதி, லோட்டஸ் உள்பட பல்வேறு குடும்ப நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். அது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், எதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? சென்னையில மொத்தமாக 72 இடங்களிலும், கோயம்புத்தூரில் 2 இடங்களும் என மொத்தம் 74 இடங்கள்ல வருமானத்துறை அதிகாரிகள் காலையில் ஒரு 7 மணியில் இருந்து ஒரு அதிரடி சோதனையில இறங்கியிருக்கிறார்கள். இதுல 400க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில ஈடுபட்டிருப்பதாக வருமானத்துறை தகவல் தெரிவிக்கின்றன. இதுல சென்னை பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ரேவதி குழும நிறுவனங்கள், அந்த நிறுவனத்திற்கு அங்க நகை கடை இருக்கிறது, அதே போல துணிக்கடை இருக்கிறது, வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் இந்த பர்னிச்சர் கடைகள்லாம் மொத்தம் 4 கடைகள் தனித்தனியாக பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலை பகுதிகளில் இயங்கி வருகிறது. இந்த கடைகள்ல திடீரென இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தவிர்த்து லோட்டஸ் குழும நிறுவனங்கள், ஜி ஸ்கொயர் என்ற ஒரு அலுவலகம் என இந்த இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக, இது போன்ற சிறு சிறு குழும நிறுவனங்கள்ல இந்த சோதனை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஒரு பெரிய நிறுவனத்துடன் வணிக தொடர்பு இருக்கக்கூடிய சிறு சிறு நிறுவனங்கள். எனவே அந்த வணிக தொடர்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை மறைத்தார்கள், அதே போல வருவாயை முழுமையாக காட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில, புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடப்பதாக வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். காலையில் 7 மணியிலிருந்து இந்த சோதனை தொடர்ந்து நடந்து வருகிறது. 150க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இதற்காக இந்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனங்களிலிருந்து கார்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதுல ஏதோ ஒரு திருமண நிகழ்வுக்கு சொல்வது போன்று அவர்கள் அதுல ஸ்டிக்கர் ஒட்டி சென்றிருப்பதாகவும், ஐடி அதிகாரிகள் என்று தெரியக்கூடாது என்பதற்காக, வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக அவ்வாறான ஒரு முறையை அவர்கள் கையாண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் வரியை தொடர்பான ஆவணங்களோ அல்லது பணமோ நகையோ கைப்பற்றப்பட்டதற்கான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை. தற்போதுதான் தொடங்கி இன்னும் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை இன்று மற்றும் நாளைக்கும் நடைபெறும் என வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.